இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அரசியல்வாதிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறேன், எல்லா கட்சியும் சொல்கிறேன். அவங்க வந்து மக்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? மக்கள் தான் வந்து அவங்கள புரிஞ்சுக்கல. என்னடா இந்த ராணியம்மா வந்து ஏதோ வளருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அம்மா ரேஷன் கடையில் வந்து 5000 கொடுக்குறாங்களா 3000 கொடுக்குறாங்களான்னு. எதுக்குமான்னு கேட்டேன் நான். இல்லை பொங்கலுக்கு அப்படின்ச்சு. யார் கொடுக்குறது அப்படின்னு இந்த கவர்மெண்ட் பேரை சொல்லி சொன்னாங்க. எதுக்குமா உங்களுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபா வேணும் அப்படின்னு. நான் பொங்கல் கொண்டாட அப்படின்ச்சு. இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் பொங்கல் கொண்டாடினதே இல்லையா? அவங்களுக்கு வயசு இருக்கும், ஒரு 60-70 வயசு இருக்கும். கொண்டாந்துருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க நிறையா பெருமையெல்லாம் பேசினாங்க. இது எத்தனை நாளைக்கு வரும்? இந்த 5000 ரூபா 3000 ரூபா அவங்க கொடுக்கல, அது வேறு விஷயம். எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது பாருங்கள். நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி ஓட்டுக்கு கூட பணத்தை வாங்கி ஓட்டு போடுறது நம்மளோட சுயமரியாதையாக விற்றுட்ருக்கோம். ஒரு 5 வருஷம் ஆள்றது இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கோம். மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனசே ரொம்ப வருத்தமாக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. மீடியா மூலியமாக தான் நமக்கு இன்றைக்கி நிறையா வந்து சமூக வலைதளம் வளர்ந்துருக்கனால நம்ம அது மூலியமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். மக்களாக வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும், கடைசி நேரத்தில் இருக்கக்கூடாது. இந்த 5 வருஷமாக பொறுத்துட்டு இந்த 6 மாதம் வந்து 4.5 வருஷம் பொறுத்துட்டாங்க. இந்த ஒரு 6 மாதம் மே மாதம் வந்து எலெக்ஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அமைச்சர், அதாவது எம்எல்ஏ, அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அறநிலைத்துறையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அமைச்சரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு ஏதாவது அரசு அங்கீகாரப்பட்ட கோயில், அதாவது அரசு உடைமையாக்கப்பட்ட கோயில், அது எதா கோயில் வேணாலும் இருக்கலாம். அந்த கோயிலில் ஒரு ட்ரஸ்ட்டு இருக்கும், அதில் ஒரு ட்ரஸ்டி இருப்பார். அவர் தான் அந்த பொறுப்பெல்லாம் பார்த்துப்பார். அங்கே ஊழியருக்கு சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த உண்டியல் பணம் வந்து வங்கியில் செலுத்தப்படும். அந்த வங்கியிலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வட்டியோ இல்லை ஏதோ ஒரு பணத்தை எடுத்து அந்த இது பண்ணுவாங்க. இல்லை ஒரு மராமத்து வேலை செய்யணும், ஒரு கோயில் கட்டணும், இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணணும், இல்லை ஒரு செவரு இடிஞ்சிருச்சு அதை செய்யணும் அப்படின்னா அப்போது வந்து அறநிலைத்துறைக்கு அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்யணும், இத்தனை இவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருக்கோம், இத்தனை லட்சம் எவ்வளவோ 1000 2000ன்ற ஒரு உதாரணத்தை வச்சுரும். அது லட்சக்கணக்கில் போகும்னு வச்சுங்க. அப்போ அறநிலைத்துறை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அது அந்த அமைச்சராக இருக்கும், இவங்க வங்கியில் எவ்வளோ இருக்குது சேமிப்பு பாருங்கள் அப்படின்னு. வங்கியில் அந்தளவுக்கு சேமிப்பு இல்லைன்னா யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், ஒரு மராமத்து வேலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெரிய மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் போட்டு அந்த சின்ன சின்ன வேலைகள், ஒரு செவரை இடிஞ்சிருச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, அதெல்லாம் கட்டிடுவாங்க. இல்லை அந்த ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒரு திண்டல் ஏதாவது ஒரு போட வேண்டியது இருந்துச்சுன்னா போட்டுருவாங்க. போட்டுட்டு இன்னார் நன்கொடையிலேருந்து இதை கட்டப்பட்டதுன்னு ஒரு போர்டும் வச்சுருவாங்க. இது வந்து அந்த ட்ரஸ்ட்டோட வேலை. அறநிலையத்துறையோட வேலை வந்து தகவல் பரிமாற்றம் தான். இந்த கோயிலில் இது எதுவும் நடந்திருக்கு, அப்புறம் அவங்க வந்து இவ்வளோ செஞ்சுருக்கோம், இவ்வளோ செங்கல் வாங்கியிருக்கோம், மணல் வாங்கியிருக்கோம், கூலி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இவங்களுக்கு கொடுக்கணும். இது அரசாங்கம் கண்காணிப்போடு இருக்கிறது. எந்த அறநிலையத்துறை அதிகாரியுமே போயிட்டு கோயிலில் அராஜகம் பண்ணது கிடையாது, நம்ம கேள்விப்படவும் கிடையாது. அது ரூல்ஸே கிடையாது, சட்டமே கிடையாது. வேலை நீ கண்காணிக்கிற வேலை தான், கோயிலில் போயிட்டு அதிகாரம் பண்ணுற வேலை கிடையாது. இன்றைக்கி சேகர் பாபுங்கிற ஒரு அமைச்சர், அவரை நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் கிறிஸ்தவர், அவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இஸ்லாமியராக கூட இருந்துட்டு போட்டோம். அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, அறநிலையத்துறைக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு. அவர் அதை சரியாக பண்ணணும், அதுதான் அவரோட வேலை. அதை விட்டுட்டு வார்த்தைகள் வந்து ரொம்ப தவறாக போடுறாரு. நான் அமைச்சர் அப்படிங்கிற அகம்பாவத்தோடு பண்ணுறாரு. அந்த வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு யார் கொடுத்தா அந்த அதிகாரம்? மக்கள் கொடுத்துருக்காங்க, முட்டாள் மக்கள் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஓட்டு போட்டனால தானே அவர் இவ்வளோ தள்ளிக்கு அராஜகம் பண்ணுறாரு. ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்கினால தானே அவர் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் உங்கள் சுயமரியாதை இல்லைன்னுட்டு அவங்ககிட்ட கையை இந்த காசுலேருந்து 5 வருஷம் அவசரப்படுறீங்க. கோயிலில் இருந்துக்கிட்டு சோத்தை திங்கிறியா இதை திங்கிறியான்னு கேள்வி கேட்குறாரு. நான் வந்தேன் அவ்வளோ ஒத்தைக்கத்துக்கு வான்னு கேட்குறாரு. என்னங்க இது ஒரு அமைச்சரோட இதாக? அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஒரு தங்க தமிழ்ச்செல்வன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ என்கிட்ட சொன்னியா வச்சேன்னு காரை விட்டு எழுந்திரிச்சு அடிக்க வர்றாரு அவர். இதை பதிவெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். மக்கள் விழிப்புணர்வு இல்லைன்னா எல்லாமே நடக்கும், சரிங்களா?
எல்லாமே நடக்கும். சுதந்திரம்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஆட்டை பிடிச்சான், உதச்சான், கிழிச்சான், சுட்டான், கொன்னான், இந்த பேசி இவ்வளோ வாய் இன்ன வரைக்கும் வாய்க்கிலேயே சுதந்திர போராட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களாம் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்கீங்க, இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாட்டுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் முன்னோர்கள் சுதந்திரத்துக்கு போராடி இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கூட்டணி கட்சிங்க இது வாயை திறக்க கிடையாது. எவ்வளோ அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அழகு அமைச்சருக்கு இந்த அழகே கிடையாது. அமைச்சர் ஒரு பொறுப்பு இருந்தால் அவருக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர். அவரோட மரியாதை அவர் எந்த அளவுக்கு வச்சுக்கணுன்னா அவரோட நடத்தையிலேருந்து தான் அவர் மரியாதை வச்சுக்கணும். மக்கள் யார்? உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க. நீ உன்னோட தொகுதி வேறையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அரசியல் இருக்குது, உங்களோட அரசியல் இருக்குது. எனக்கு அரசியல் நான் யாரையும் குறை சொல்கிறேன், இந்த கட்சி பெட்டரா அவங்க இவங்க அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் எதுவுமே சரி கிடையாது. எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி, சரியில்லாத ஆட்சி தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பொருளாதாரம் இல்லை, கஜானா காலி, லொட்டு லொசுக்குன்னு சொல்கிறாங்க. கடற்கரையில் பேனா வைக்க போகிறாங்களாம் 800 கோடிக்கு. யாரோட பணம்? யார் போய் மண் சுமந்து கல் சுமந்து தோட்ட வேலை செஞ்சு சம்பாரித்து அங்கே போய் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ கேள்வி கேட்கணுன்னா எவ்வளோ கேட்கலாம். நான் ஏடிஎம்கெல்லாம் கிடையாது, எந்த அரசியலுமே எனக்கு கிடையாது. எனக்கு யார் அந்த கேண்டிடேட் யார் நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து ஓட்டு போட்டுருவேன், அது யாராக இருந்தாலும் சரி. இது என்னோடய வேலை. என் குடும்பத்துலேயும் நான் தான் சொல்லி இந்த ஆள் சரியில்லடா, இதை போடுங்க அதை போடுங்கன்னு உங்களுக்கு ஓட்டு அதை மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கோம். நாங்கள் யாருமே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கல. இது ஏன் கட்சி சாகிற வரைக்கும் நான் பிடிச்சிட்ருப்பா இவன்னா மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கல. சிந்திக்கிற திறன் இருக்கணும். எல்லாத்துக்குமே மூளை இருக்குது, அது கொஞ்சம் வேலை கொடுங்க, சிந்திங்க, கொஞ்சம் தயவு செய்து வேலை செய்யுங்க. அதை அந்த மூளையை வேலை செய்ய விடுங்க, கையை நீட்டாதீங்க தயவுசெய்து. இந்த தடவை தயவுசெய்து யாருமே எந்த கட்சி வந்தாலும் ஓட்டு போடாதீங்க. நாங்கள் ஓட்டு போடுறோம், எங்களோட உரிமை அது, ஓட்டு போடுறது எங்களோட உரிமை. நாங்கள் விலை போக மாட்டோம். சொல்லி அனுப்புங்க. இந்த சேகர் பாபு செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப மோசமான வேலை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் அடுத்ததாக தேர்வு பண்ணக்கூடாது. சேகர் பாபுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஆட்களை யாராக இருந்தாலுமே தேர்வு பண்ணாதீங்க. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. என்ன அவர் அராஜகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அவருக்கு என்ன மரியாதை? அவர் மரியாதை அப்படி கேட்டுக்கிட்ட ஒரு கௌரவமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், அவர் பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா? அவர் யாராக வேணாலும் இருந்துருக்கிட்டான். ஒருத்தர் அலுவலியா சேகர் பாபுன்றாரு, அப்புறம் இன்னொஜா, அவர் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, அதில் எனக்கெல்லாம் மாட்டு கருத்தே கிடையாது. அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. அந்த பொறுப்பை அவர் திறம்பட செய்யணும். மரியாதையாக அந்த பொறுப்பை அவர் மதிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பொறுப்பை அவர் மதிக்கணும். ஒரு அறநிலைத்துறையில் போட்டிருக்கோம் நம்மளை, அப்படி நம்மளை போட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு பேணி காக்கணும் அப்படிங்கணும் அவர் யோசிக்கணும். இதே மாதிரி நீங்கள் யோசிங்க. இனிமேல் எப்படி பண்ணணும், எலெக்ஷன் வந்துட்டுருக்கு, எதுன்னே சிந்திச்சு செய்யுங்க. நான் இவருக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் அவர் கௌரவமானவரா, கண்ணியமாக இருப்பாரா, மக்களுக்கு உதவுவாரா, மக்களால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா, அந்த மாதிரி ஆள் பாருங்கள். நன்றி. ஏன்னா எனக்கு மனசு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது, அதனால தான் கொட்டிட்டேன். தேங்க்யூ.